அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ், வெல்கம் டு இனாயாஸ் கிச்சன் ரெசிபி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ். இன்றைக்கி நாம் எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாஸ்மதி ரைஸு 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இதை நாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டுடலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நாம் இந்த பாஸ்மதி ரைஸை ஊற வச்சதை இதில் சேர்த்துக்கலாம். சால்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. இதில் பாஸ்மதி ரைஸு வந்து சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 10-15 நிமிஷம் வெந்தால் போதும். பாருங்கள், இப்போ நம்ம இதை வடிச்சிடலாம். வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் ரைஸ் வைக்கணும். ஃபஸ்ட்டு கேரட் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தாள் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸு அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் 3. அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 முட்டை, அதையும் நான் உடச்சிட்டு கொஞ்சமாக சால்ட்டு, முட்டைக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் அல்லது நெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் 3 முட்டையும் அதில் போட்டுட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டுட்டு இதை நல்லா வேக விடுங்க. இதை வந்து உதிரி உதிரியாக வர்ற மாதிரி இதை வந்து உடச்சி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி உதிரி உதிரியாக செஞ்சு தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. ரைஸுக்கு தகுந்த மாதிரி ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச பூண்டை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதிலே வந்து நம்ம கட் பண்ணி வச்ச பீன்ஸு, கேரட்டு, வெங்காயத்தாள், கேப்சிகம் இருந்தால் அது கூட நீங்கள் போடலாம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் வந்து வேக வச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா பாதி குக் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கிட்டே இருங்க. என்கிட்ட கேப்சிகம் இல்லாதனால நான் க்ரீன் சில்லி 3 போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போடலாம், இல்லைன்னா விட்டுருங்க. நான் சோயா சாஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அது வந்து 1 ஸ்பூன் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி சாஸ் வச்சுருக்கேன். அதையும் நம்ம 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ்க்கு தகுந்த மாதிரி சால்ட் இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம குக் பண்ணி வச்ச முட்டையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. உங்களுக்கு வினிகர் வேணும்னா 2 ஸ்பூன் இதில் நீங்கள் வினிகர் சேர்த்துக்கலாம். எனக்கு வினிகர் வேண்டாம், அதனால நான் வினிகர் யூஸ் பண்ணலை. ஒரு டீஸ்பூன் சுகர் இதில் சேர்த்துக்கோங்க.
இப்போ நாம் வடித்து வச்ச பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த ரைஸ் வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதில் கார்னிஷ் பண்ணுறதுக்கு வெங்காயத்தால் கட் பண்ணது கொஞ்சம், இல்லைன்னா மல்லி இலை அதை கட் பண்ணிவிட்டு மேலே தூவி விட்டுக்கோங்க. நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.